வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் ஏஜே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா HTML CSS பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு HTML CSS பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாதனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக தான். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் சொல்லிக் கொடுப்பேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். HTML CSS ரன் ஆகணும்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபெமிலியராக இருக்கீங்களோ அந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணணும். HTML ஃபைல் எப்போவுமே .html தான் சேவ் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து சேவஸ் கொடுத்து இது இண்டெக்ஸ்ன்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். index.html எக்ஸ்டென்ஷன் வந்து HTML கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ index.htmlங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. ஃபோல்டருக்குள்ளாடி ஒரு ஃபைல் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம வந்து கோட் எழுத போகிறோம், அதாவது HTML கோட்ஸ் வந்து எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் HTMLனு கொடுத்தாச்சுன்னா அதில் வந்து இது 5th வெர்ஷன் கேட்குது. நான் அது கொடுக்குறேன்னா நான் எனக்கு தேவையான டேக்ஸ் வந்து ப்ரீடிஃபைண்டாகவே இங்கே வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரதுனால இதை நான் எடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாக் டைப் HTMLனா என்னன்னு சொல்லி தரேன். இந்த டாக் டைப் HTML வந்து வெர்ஷனை குறிக்கும். நம்ம வந்து 5th வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டாக் டைப் HTML கொடுத்தீங்கன்னா இந்த கோட் வந்து ப்ரௌசர் வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 5th வெர்ஷன் கோடு அப்படிங்கிறத வந்து அது முடிவு பண்ணிக்கிறோம். இந்த HTML வந்து ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதோ வேறு எதுவும் சாஃப்ட்வேர்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரௌசர்ஸ் இருந்தால் போதும். க்ரோம் ப்ரௌசர் ஆர் மொசைலா ஃபயர்ஃபாக்ஸ். நான் வந்து க்ரோம் தான் யூஸ் பண்ணுறேன், அது நல்லாயிருக்கும். அதனால க்ரோமில் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக் டைப் எதுக்குன்னு சொல்லிட்டேன். தென் இது டேக்ஸ் பற்றி சொல்கிறேன். டேக்ஸ்னால் என்னென்னா HTML இது வந்து டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் வச்சு முடியும். இது க்ளோஸ் டேக். இதுதான் HTML டேக்ஸ். HTML ஃபைல் வந்து எப்போவுமே HTMLனு ஸ்டார்ட் ஆகும், HTML க்ளோஸ் டேக் வச்சு எண்ட் ஆகும். இதுதான் ஒரு HTML ஃபைல். ஓகேவா? தென் இதில் வந்து மெயினாக 2 விஷயம் இருக்குது. இது HTML டேக், இதுக்குள்ள ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் அப்படி 2 இருக்குது. இதுவும் முக்கியமான ஒன்று தான். இது இவ்வளவும் கண்டிப்பாக வேணும். இது இவ்வளவும் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு இதுவும் வெப்சைட்டும் பண்ண முடியாது. இந்த ஹெட் டேக் எதுக்குன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் CSS ஃபைலோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோ லிங்க் பண்ண போகிறோம்னா இந்த ஹெட் டேக் உள்ள தான் நம்ம லிங்க் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இதான் மெட்டா டேக்னா எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெட்டா டேக் வந்து இதில் லிங்க் பண்ணணும்னாலும் மெட்டா டேக் இதில் வந்து லிங்க் பண்ணணும்னா நம்ம வந்து ஹெட் டேக் உள்ள தான் அது வந்து லிங்க் பண்ண முடியும். ஹெட் டேக் உள்ள தான் மெட்டா டேக் செய்யணும். அதே மாதிரி இந்த ஹெட் டேக் உள்ள தான் டைட்டிலும் எழுத போகிறோம். டைட்டில்னா என்னென்னா, இந்த பேஜ் வந்து இப்போ நான் இந்த பேஜ் வந்து லேர்ன் வித் ஏஜே அப்படிங்கிற ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து டைட்டில் டேக்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். TITLE டைட்டில் கொடுத்துக்கோங்க. இந்த டைட்டிலுக்குள்ளாடி நான் வந்து லேர்ன் வித் ஏஜே இப்படின்னு கொடுத்துருக்குறேன். சேவ் பண்ணிக்கோங்க. இது ரன் பண்ணுறது ஜஸ்ட் ப்ரௌசர் போதும். நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து க்ரோம் லோகோவில் தெரியும். க்ரோம் HTMLனு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோமில் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் எதுவுமே தெரியல என்னென்னா, நான் பாடிக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல. இந்த பாடி டேக்கில் எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல. இந்த டைட்டில் எதுக்குன்னா, இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் லேர்ன் வித் ஏஜேன்னு வந்துடும். இந்த ப்ரௌசர் வந்து காமிக்கும். அதுக்காக தான் இந்த வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் இப்போ நான் மாற்றி பார்க்குறேன். வெல்கம்னு கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டேன்.
ப்ரௌசரில் ரீலோட் பண்ணி பாருங்கள், வெல்கம்னு மாறிடும். அதுக்கு தான் இந்த டைட்டில் டேக் யூஸ் ஆகுது. தென் பாடி டேக் எதுக்கு தான் கண்டென்ட் எல்லாமே போடுறதுக்காக. இப்போ டேக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் பண்ணணும், எனக்கு ஏதாச்சும் அதில் காமிக்கணும்னா, டெக்ஸ்ட்டாக காமிக்கணும்னா நிறைய டேக்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹெட்டிங் டேக்ஸ், பேராகிராஃப் டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெட்டிங் டேக்ஸ் 6 விதமான டேக்ஸ் இருக்குது. H1 to H6 வரைக்கும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். H1 டேக் பார்த்துக்கோங்க. நான் அதில் வெல்கம்னு கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணி பார்க்குறேன். வெல்கம்னு எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் இந்த ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறோம். இது H1 to H6 வரைக்கும் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். H2 பண்ணி வெல்கம் கொடுத்தீங்கன்னா, தென் H3 டேக் யூஸ் பண்ணி வெல்கம் கொடுக்குறேன். தென் H4 டேக் வெல்கம் கொடுக்குறேன். தென் H5 டேக் வெல்கம் கொடுக்குறேன். தென் H6 டேக் வெல்கம் கொடுக்குறேன். இது H1, இது H2, இது H3, தென் இது H4, தென் இது H5, H6. சேவ் பண்ணிக்கிறேன், ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இதுதான் H1 to H6 வரைக்கும். இப்படி தான் இது பிரிண்ட் பண்ணும். தென் பேராகிராஃப் டேக் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு பேராகிராஃபை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, ஹாய் ஐம் ஏஜே கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணி பாருங்கள். இந்த பேராகிராஃப் இங்கே பிரிண்ட் ஆகிடுது. இதுக்காக தான் இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். தென் இதில் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு இமேஜ் என்னோடய வெப்பேஜில் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக இமேஜ்ங்கிற ஒரு டேக் இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா IMG இமேஜுங்கிற ஒரு டேக், இமேஜ் டேக். இந்த இமேஜ் டேக் நம்ம நம்மளோட இமேஜ் எங்கே இருக்குங்கிற பார்த்து கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ஆட்ரிபியூட்டும் ஆட்ரிபியூட் வேல்யூவும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆட்ரிபியூட் பார்த்துக்கோங்க, SRC அப்படிங்கிற ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் எதுக்குன்னா, நம்ம இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்த செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆட்ரிபியூட். நான் இங்கே இந்த இமேஜ் பக்கத்துலேயே தான், இந்த இமேஜ் பக்கத்துலேயே தான் நான் வச்சுருக்கேன், இந்த ஃபைலுக்கு பக்கத்துலேயே. ஸோ டேரெக்டாக நான் logo.png, ஏன்னா இந்த டைப் எக்ஸ்டென்ஷன் PNG, அதனால logo.pngன்னு கொடுத்தா போதும். ஸோ இங்கே logo.presentங்கிறது ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ இதில் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இமேஜ் இங்கே width 100%ல் எனக்கு காமிச்சிட்டு. இதுதான் ஒரு பேசிக்காக எப்படி ஒரு HTML இருக்கும், HTML ரன் பண்ணுறது எப்படி, HTML டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேசிக்காக பிகினர்ஸ்க்கு நான் காமிக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் CSS எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது காமிச்சு தரலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.